ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் பல லட்சக்கணக்கான உயிர்கள், கோடிக்கணக்கான உயிர்கள் தோன்றியுள்ளன. இவைகளெல்லாம் ஏன் தோன்றுகின்றன, ஏன் மறைகின்றன என்பதை இதுவரையில் யாராலும் கண்டுபிடிக்க முடியும். இவை அனைத்தும் இயற்கையின் அற்புதங்கள், இறைவனின் அற்புதங்கள் என்று பலவாறு கூறுகின்றனர். நாம் 7 வகை பிறவியில் அனைத்து உயிர்களும் அடங்குகின்றன. 7வது வகை பிறவியாக மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி என்று மாபெரும் புருஷர் அருளாளர் வள்ளலார் கூறுகின்றார். இந்த கிடைத்தற்கரிய பிறவியை நாம் விட்டால் அடுத்து என்ன வாய்க்குமோ, என்ன பிறவி வாய்க்குமோ என்பதை தயவுசெய்து சிந்தனை செய்யுங்கள் என்று வள்ளலார் இரக்கத்துடன் இறங்குகின்றார். நாம் யாரும் அதை சிந்திப்பதாக தெரியவில்லை. எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர்களை சொல்கிறேன். ஒரு சிலர் அவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். இப்பிறவியில் பிறப்பது என்பது அரிது. மானிடராய் பிறத்தல் அரிது, அதினுக்கும் கூறி செல்வது நீங்கி பிறத்தல் அரிது என்று அவ்வை பிராட்டியார் கூறுகின்றார். ஔவையார் மேலும் கூறுகின்றார், ஒருவர் தானமும் தவமும் தான் செய்வாராயின் அவர்களுக்கு வான் உலகம் வழி தெரிந்து வள்ளல் பெருமான் அதைவிட ஒரு படி மேலே சென்று இறைநிலையை அடையலாம், இறைவனாகவே மாறலாம் என்று கூறுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஒரு ஏழை தான தர்மம் செய்ய முடியவில்லை. அவர் என்ன செய்யலாம்? அவர் இறக்கப்பட்டால் போதும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. ஒரு கொலைப்புலை நடக்கின்ற ஒரு வழியாக செல்லும் பொழுது அவர் முனிவராக இருந்தாலும் ஐயோ கொலைபாதகம் செய்கிறார்களே, ஆடு கோழி பன்றி முதலிய உயிரினங்களை கொல்லுகிறார்களே என்று நினைத்தாலே அப்படி நினைக்காமல் சென்றால் அவர் முனிவராக இருந்தாலும் தவயோகியாக இருந்தாலும் அவைகளுக்கு அருகதையற்றவர் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். கிடைத்தற்கரிய பிறவியை ஒரு நொடியில் நாம் அவசர உலகில் வாழ்ந்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் செல்லும்போது, 4 சக்கர வாகனத்தில் செல்லும்போது மெதுவாக செல்வதே இல்லை. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் எல்லோரும் வாழ்கின்றனர். ஒரு உயிர் சென்றால் திரும்பி வர முடியாது. ஆகவே கணம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு பிறந்தவர். ஆகவே நாம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கொள்வதற்கு நமக்கு அருகதை இல்லை. மனிதன் இறைவனாக ஆகலாம். எப்படி ஆகலாம்? அதற்கு 2 வழிகள் உள்ளன என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அந்த 2 வழியில் ஒரு வழி சத் விசாரம், ஒன்று பரோபகாரம். சத் விசாரம் என்றால் இறைவனை சதா நினைத்துக் கொண்டிருக்கிறார்.